ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு இன்றி நேரடி சர்வதர்ஷனே 10 மணி நேரம் தாங்க ஆகுது. பிரம்மோஷம் மிக சிறப்பாக மிக விமர்சையாக நடந்துகிட்ருக்குங்க. திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க அதிகரிச்சுட்டு வருது. 2 நாளாக கூட்டம் இல்லைன்னு போட்டிருந்தோம், கூட்டம் அதிகரிச்சிருக்கு. அதுக்குண்டான முழு விளக்கமான வீடியோ அது இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. தினந்தோறும் திருப்பதியில் மதியம் 4 முதல் 5 மணிக்குள் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களில் டிக்கெட் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 5 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டதாக தகவல் இருக்குது. அதாவது இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு 18,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் இன்று அதிகாலை 3 மணி ஸ்லாட் ஒரு 4,000ம், காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை 14,000 டிக்கெட்டும், மொத்தமாக 18,000 டிக்கெட் கொடுத்தாங்க நேற்று 5 மணிக்கு. நேற்று 5 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று அதிகாலை 5:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு என்ற தகவல் வச்சுருக்காங்க. இன்னும் டிக்கெட் வாங்குறதுக்கு பெரிய லெவலில் கூட்டம் எதுவும் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டில் நேற்று மதியம் 5 மணிக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 5 மணிக்கு தர தொடங்கினாங்க. இன்று காலை 6:50க்கு தான் முடிஞ்சது என்ற தகவலையும் உங்கள்கிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் இங்கே வாங்கி தான் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டில் போகும்போது கண்டிப்பாக ஸ்கேன் வச்சுட்டு தான் போகணும். ஸ்கேன் வைக்காமல் நீங்கள் போக முடியாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தற்பொழுது 8:20 நிலவரப்படி கிருஷ்ண தேஜோ சர்க்கிள்லேருந்து பக்தர்களை அனுமதிக்கிறதாகும். தற்பொழுது 3,053 பக்தர்கள் தான் தரிசனத்துக்காக குடோனில் காத்திருக்காங்க என்றும், இன்று காலை முதல் 9,000 பக்தர்கள் தரிசனம் செய்ததாகும். இன்னும் 17,947 பேரை தரிசனம் செய்ய தேவஸ்தானம் ஏற்பாடு செஞ்சுருக்கு என்ற விஷயம் தேவஸ்தானம் சைடில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்டிமேஷன் தரிசனம் 25/9/2025 அன்று ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி நேரம், 8லேருந்து 10 மணி நேரம் தரிசனத்துக்காகலாம் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 24/9/2025 அன்று வெறும் 58,628 பேர் தான் தரிசனம் பார்த்ததாகும். 21,551 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,01,00,000 ரூபா உண்டில் காணிக்க வந்திருக்கிறதாகும். 7 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும். நேற்றும் 8லேருந்து 10 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் தரப்படும் என்ற விஷயமும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஸ்ரீவாரி திவ்ய விஷ ஹோம டிக்கெட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. இன்று 25/9/2025 காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா புக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுடைய எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 8 முதல் 10 மணி நேரம் வரை இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் பெரும்பான்மையான கேட்குற ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் சனி 3ஆம் சனி கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. கடுமையாக இருக்கும். 2ஆம் சனி 3ஆம் சனி கூட்டம் கடுமையாக இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பாக உங்ககிட்ட நான் வைக்கிறேன். கள நிலவரம் எப்படி இருக்கோ அதை பார்த்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மள்கிட்ட ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு, அண்ணா அலிப்பிரி மெட்டில் போனால் டோக்கன் டைமிங் சொல்லுங்கள். அலிப்பிரி மெட்டில் டிக்கெட் தர்றது கிடையாதுங்க. ஸ்ரீவாரிமேட்லேயும் டிக்கெட் தர்றது கிடையாதுங்க. ஒன்றும் சொல்லப்போனால் நடைபாதையும் டிக்கெட்டே தர்றது இல்லைங்க. கருட சேவை எப்பொழுதுனா, கருட சேவை பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி கருட சேவை மிக அதிகமான பக்தர்கள் கூட்டம் இருக்கும். இலவச தரிசனத்துக்கு எத்தனை முறை அனுமதிப்பாங்க சொல்லுங்கள். 24 ஹவர்ஸும் அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு. ஹாய் சார், லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நாங்கள் போயிட்டு வந்தோம், தர்ஷன் போயிட்டு வந்தோம். திஸ் வீக் திரும்பி போக முடியுமா? எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு. ஒரு தடவை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிங்கன்னா 30 நாள் கேப்பு. நீங்கள் டிக்கெட் இல்லாமல் டேரெக்ட் தர்ஷனுக்கு வேணால் போகலாம் சார். சார், நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி திருமலையில் ரூம் கிடைக்குமா? தினந்தோறும் காலை 5 மணிக்கு ரூம் தராங்க. ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணால் ரூம் வாங்கிடலாம் சார். நீங்கள் 5 மற்றும் 6ஆம் தேதி க்ரௌட் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்குன்னு நான் சொல்கிறேங்க ஐயா. ஏன்னா கெஸிங் இருக்கா? சாட்டர்டே 27ஆம் தேதி செப்டம்பர் ஸ்டேட்டஸ் அதிகமாக கூட்டம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது சார்.
அண்ணா நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு ரயிலிலிருந்து வந்துடுவோம். அன்று தரிசன டிக்கெட் கிடைக்குமா? விஷ்ணுவாசல் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட் வரை நடந்து செல்லலாமா? தாராளமாக போகலாம். விஷ்ணுவாசல் டிக்கெட் ஸ்ரீவாரிமெட் வரை நடந்து போகலாம். ஸ்கேன் வைக்கணும் அவசியம் கிடையாது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற ஸ்ரீவாரிமெட் டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் ஸ்கேன் வச்சுட்டு போகணும். நாங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷனை நாங்கள் பிளான் பண்ணுறோம். அலிப்பிரியில் ஃப்ரீ டிக்கெட் தராங்களா? ரூம் ஸ்டே பண்ணலாம் சொல்லுங்கள். திருப்பதியில் டெய்லி 4லேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ரூம் புக்கிங் டிக்கெட் புக்கிங் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரூம் புக்கிங் திருமலையில் போனால் ஷூரிட்டியாக 100% ரூம் தரோன்னா காலை 5 மணிக்கு தான். ஈவினிங்கில் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. கம்மிங் எஸ்எஸ்டி டோக்கன் அக்டோபர் மந்த்துக்கு சீனியர் சிட்டிசன் 18ஆம் தேதி டிசம்பர் புக் பண்ணிக்க. சேம் டே ஆதார் கார்டில் போகலாம் சார். அக்டோபர் மாதம் நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தற்பொழுது போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். டைரக்ட் சர்வதர்ஷனில். குட் ஈவினிங் சார். டுமாரோ மார்னிங் எப்படி இருக்கும்? கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற டைமில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, அதன் பின்பு குறைஞ்சிடுது. சரிங்களா? நாங்கள் செப்டம்பர் 25ஆம் தேதி ஏர்லி மார்னிங் வந்தால் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 8லேருந்து 12 மணி நேரம் ஆகலான்றது என்னோட கணிப்பு அவங்க கிட்ட வைக்கிறேன். 25ஆம் தேதி ஆதார் கார்டு மார்னிங்கில் இல்லை ஈவினிங்கில் தருவாங்க டிக்கெட். எப்பயுமே ஈவினிங்கில் தான் தருவாங்க. மார்னிங்கில் இருந்துச்சுன்னா டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் நம்மளுடைய டெலகிராம்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துட்ருக்கோம். அங்கே என்னென்ன விசேஷ பூஜைகள் நடக்குது, என்னென்ன மாட வீதியில் சாமி ஊர்வலம் வருது, அனைத்து வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.